अम्बुजनयना नारायण अम्बुजनयना नारायण अम्बुजनयना नारायण अम्बुजनयना नारायण. வணக்கம் நேயர்களே, நம்ம பரிகார தலங்கள் நிகழ்ச்சியில பல சிவாலயங்களையும் வைணவ தலங்களையும் வாரம் வாரம் தரிசனம் பண்ணிக்கிட்டு வரோம். இந்த கோவில்கள்ல இருக்க பரிகார முறைகள் என்னென்ன, அங்க இருக்க பரிகாரங்களை பண்ணா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கும் நாம 2 சக்தி வாய்ந்த திருத்தலங்களை தரிசிக்க போறோம். சக்தி வாய்ந்தன்னு சொல்லும் போதே இந்த 2 திருத்தலமும் அம்மன் அருள் புரியிற ஆலயம்னு நீங்க எல்லாருமே கணிச்சிருப்பீங்க. இந்த கோவில்கள்ல இருக்க அம்மன் யாரு, இங்க இருக்க பரிகார முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உலகம் அனைத்தையும் தோற்றுவித்தவள் அன்னை. ஒவ்வொரு உயிருக்கும் உயிராக இருப்பவளும் அந்த தாயேதான். அதனால்தான் அந்த சக்தியை அன்னையாக வழிபடுவது அதிசுலபமென்று மகான்கள் தங்களுடைய அனுபவத்தை சொல்லியுள்ளார்கள். உலகில் எதன் மூலமாக ஆனந்தம் ஏற்பட்டாலும் அங்கு அன்னையின் அருள் இருப்பதினால்தான் அந்த ஆனந்தமான சுகம் ஏற்படுகிறது. சக்தியாகிய அன்னையின் சம்பந்தம் ஒன்றினாலேயே மும்மூர்த்திகளும் 30 முக்கோடி தெய்வங்களும் உலகில் உள்ள அசையும் பொருள்களும் அசையா பொருள்களும் இருந்து வருவதை எவராலும் மறுக்க முடியாது. அதிசயமான, அழிவற்ற, சத்தியமாகவும் அறிவாகவும் அன்பாகவும் ஆத்மாவாகவும் இருந்து வரும் மெய்ப்பொருளான உன்னத சக்தி தெய்வத்தை தான் இன்று நாம் தரிசிக்கப் போகிறோம். அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில், மேல்மலையனூர். விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சியிலிருந்து வடப்புறம் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மேல்மலையனூர் என்னும் அழகிய ஊர். ஊரின் மையமாக திகழ்கிறது அங்காள பரமேஸ்வரி ஆலயம். பரிகாரம்: கணவனை பிரிந்திருப்பவர்கள் மற்றும் கணவனின் தொந்தரவுக்கு ஆளாகி இருப்பவர்கள் இங்கு வந்து அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டால் பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை. இவ்வாலயத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக் கடன் நிறைவேற்றலாம். அகிலத்தை காக்கும் அன்னையின் ஆலயம் அருள் கருணையின் அளவு போலும் அகண்டு பரந்து விரிந்து காட்சியளிக்கிறது. சிவன் திருமேனி, அன்னையின் கருணை வடிவம், புற்றில் நாகம் இருப்பது என ஆலயத்தின் நுழைவு வாயில் சுதை சிற்பம் நம்மை அன்புடன் வரவேற்கிறது. ஆலயத்தின் எதிரே எண்ணற்ற கடைகள். அக்கடைகளில் அன்னைக்கு படைக்க வேண்டிய பொருட்கள் அனைத்தும் நம் கண்களில் நிறைகின்றன. அன்னை அங்காள பரமேஸ்வரிக்கு உகந்த எலுமிச்சை மாலை, பூமாலைகள், தேங்காய், பழம் என அனைத்தும் விற்கப்படுகிறது. ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அவரவர் பிரார்த்தனைக்கு ஏற்றாற்போல அன்னைக்கு காணிக்கையாக இப்பொருட்களை செலுத்துகிறார்கள். ஆலயத்தின் தல வரலாற்றை அறிந்து கொள்வோம். ஆலயத்தை வலம் வந்த வண்ணம். தட்சன் தன் மகளான தாட்சாயினியை சிவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். உலக நாயகனான சிவனுக்கு மாமனாராகி விட்டதால் தட்சனுக்கு கர்வம் ஏற்பட்டது. சிவனை பார்க்க
கைலாயத்திற்கு சென்ற தட்சனை நந்தி பகவான் தடுத்தார். இதனால் கோபமடைந்த தட்சன் சிவபெருமானை அழைக்காமலேயே யாகம் ஒன்றை நடத்தினார். தன் தந்தைக்கு ஏற்பட்ட கர்வத்தை போக்க தாட்சாயினி அகோர உருவம் கொண்டு யாகத்தையும் அதை நடத்திய தந்தையையும் அழித்தாள். அத்துடன் அந்த யாகத்திலேயே தானும் விழுந்து தன் உடலை அழித்துக் கொண்டாள். அப்படி உருவமற்ற அவதாரமாக நின்ற அம்சமே அங்காளி சக்தியாகும். இதை அறிந்த சிவன் மிகுந்த கோபத்துடன் உருவமற்ற அங்காளியை தனது தோளில் சுமத்தி ஆங்காரமாக நடனம் ஆடினார். அப்படி உருவமற்ற அவதாரமாக நின்ற அம்சமே அங்காளி சக்தியாகும். இதை அறிந்த சிவன் மிகுந்த கோபத்துடன் உருவமற்ற அங்காளியை தனது தோளில் சுமத்தி ஆங்காரமாக நடனம் ஆடினார். அப்போது அங்காளியின் கை துண்டாகி கீழே விழுந்தது. அப்படி விழுந்த இடம்தான் தண்டகாருண்யம் என்ற சக்தி பீடமானது. அந்த தண்டகாருண்யத்தின் ஒரு பகுதியே மேல்மலையனூர் ஆகும். தாட்சாயினி யாகத்தில் விழுந்து சாம்பலான இடம் என்பதால் இக்கோயில் பிரசாதமாக சாம்பலைத்தான் தருகிறார்கள். இத்தலத்து அங்காள பரமேஸ்வரி அன்னை சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஆலயத்தை சுற்றி வரும் வேளையில் அருள்மிகு கோபால விநாயகர் தனிச்சன்னதியில் அமைந்துள்ளார். விநாயகரை வணங்கி மேலும் சுற்றி வரும்போது ஸ்ரீ அன்னபூரணி தாயார் காட்சி தருகிறார். உலக உயிர்களுக்கு அன்னத்தை வழங்கும் அன்னபூரணி தாயே, உன் கருணையால் அனைத்து உயிர்களும் நலமுடன் வாழ வேண்டும். ஜீவன்களுக்கு அன்னத்தை வழங்கும் வண்ணம் காட்சி தரும் அன்னபூரணி தாயை வணங்கி மேலே செல்கிறோம். எண்ணற்ற பக்தர்கள் தங்கள் குறைகளை நீக்கவும் பெண்கள் புத்திர பாக்கியம் வேண்டியும் இங்கே மஞ்சள் துணியை ஸ்தல விருட்சமான வில்வ மரத்தில் கட்டியுள்ளனர். பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முடி இறக்கி குழந்தைகள் எதிர்காலம் செழிப்புடன் இருக்க வணங்கி செல்கிறார்கள். மேலும் பல பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்காக மாவிளக்கில் தீபம் ஏற்றி தங்கள் வயிற்றில் அந்த மாவிளக்கை வைத்து அன்னையை வணங்குகிறார்கள். பயம் நீங்க, தீய சக்தியில் இருந்து தன்னை காத்துக்கொள்ள ஆலயத்தில் கயிறு வாங்கி தங்கள் கைகளில் கட்டிக்கொள்கிறார்கள். பொங்கல், மாவிளக்கு, தேங்காய், பழம் என அன்னைக்கு படைத்து பிரசாதத்தை ஆலயத்திற்கு வரும் பிற பக்தர்களுக்கு தருகிறார்கள். முன்பெல்லாம் சிவன், பிரம்மா இருவருக்குமே 5 தலைதான் இருந்தது. இதனால் பார்வதி சற்று குழப்பம் அடைந்தார். பிரம்மனின் ஒரு தலையை எடுத்து விடும்படி சிவனிடம் பார்வதி வேண்டினார். சிவனும் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி எறிந்தார். இதனால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. சிவனின் பிரம்மஹத்தி தோஷம் போக்குவதற்காகவும் இந்த கலியுகத்தில் மக்களுக்கு அருள் பாலிப்பதற்காகவும் அன்னை பராசக்தி சிவசுயம்பு புற்று வடிவில் அங்காள பரமேஸ்வரியாக மேல்மலையனூரில் அவதாரம் செய்துள்ளார்.
அன்னை வடக்கு நோக்கி அமர்ந்து நம்மை காத்து வருவது ஓர் சிறப்பம்சமாகும். ஆலயத்தின் முன் அங்காளம்மனின் சுதை வடிவம் அமைந்துள்ளது. அம்மன் கால் நீட்டி மல்லாந்த நிலையில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறாள். எண்ணற்ற பக்தர்கள் அன்னையின் திருவடிவில் வணங்கி மஞ்சள் கயிற்றை பெற்று செல்கிறார்கள். இந்த பெரிய திருமேனியை தரிசிக்கும் போது எண்ணற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படுகிறது. ஆடி வெள்ளிக்கிழமைகளும் நவராத்திரியும் கார்த்திகை தீபமும் தைப்பொங்கலும் மாசி மாத தேர் திருவிழாவும் இங்கு முக்கிய திருவிழாக்களாகும். ஒவ்வொரு அமாவாசையும் எண்ணற்ற பக்தர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து அன்னையை வணங்கி அன்னையின் தெய்வீக அருளை பெற்று செல்கிறார்கள். ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில். மூலவர் அங்காள பரமேஸ்வரி. தலவிருட்சம் வில்வம். பழமை 1000 முதல் 2000 வருடங்களுக்கு முன். ஊர் மேல்மலையனூர். மாவட்டம் விழுப்புரம். அகிலத்தை காக்கும் அன்னையே, உன் திருவடிகளில் எங்களை ஏற்பாயாக. உன் கருணை மழையில் எல்லா உயிர்களும் வளமுடன் வாழ வேண்டுகிறோம். ஈஸ்வரியே போற்றி, அங்காள பரமேஸ்வரியே போற்றி போற்றி. அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில், புட்லூர். பரிகாரம். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், வீட்டில் பிரச்சனை இருப்பவர்கள், திருமண தடை இருப்பவர்கள், பெண்கள் புடவை முந்தானையிலிருந்து சிறிது கிழித்து ஆலயத்தில் உள்ள மண் புற்று அருகே கட்டினால் குறைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு அதிகமாக வந்து குழந்தை செல்வத்திற்காக நேர்ந்து கொள்கிறார்கள். புட்லூரில் இருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய அருளை வழங்குகின்றாள் பூங்காவனத்தம்மன் என்னும் அங்காள பரமேஸ்வரி. முன்பு இவ்விடத்திற்கு பூங்காவனம் என்று பெயர். அன்னை சுயம்பு மூர்த்தியாக தோன்றியதால் இத்தலத்திற்கு பூங்காவனத்தம்மன் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது. சன்னதிக்குள் நுழைந்தவுடன் உடலில் சிலிர்ப்பு ஏற்படுகிறது. ஆலயம் முழுவதும் மஞ்சள் குங்கும வாசனைதான். பெரும்பாலும் பெண்கள் இவ்வாலயத்திற்கு அதிகமாக வருகிறார்கள். ஆலயத்தின் முன் கம்பீரமாக காட்சி தருகிறது
அன்னையின் திரிசூலம். பக்தர்கள் எலுமிச்சை பழத்தை திரிசூலத்தில் சாற்றி தங்கள் வழிபாட்டை ஆரம்பிக்கிறார்கள். அதே போன்று தங்கள் வழிபாட்டின் நிறைவாக இந்த திரிசூலம் முன் விழுந்து வணங்கி அன்னையின் பூரண அருளை பெற்று செல்கிறார்கள். ஆலயத்தை வலம் வந்த வண்ணம் தல வரலாற்றை அறிந்து கொள்வோம். மகிசுரன் என்னும் அசுர குணம் கொண்டவனிடம் பொன்மேனி என்னும் விவசாயி வேலை பார்த்து வந்தான். ஒருமுறை கோபம் கொண்ட மகிசுரன் பொன்மேனியை, நீ ஊருக்கு வெளியே இருக்கும் பூங்காவனத்தை சிவராத்திரி ஒரு நாள் இரவுக்குள் உழுது முடித்துவிட வேண்டும் என கட்டளையிட்டான். பொன்மேனி மகிசுரன் கட்டளைப்படி பூங்காவனத்தை உழுதான். அந்த இரவு நேரத்தில் தன் பயத்தை போக்க தன் இஷ்ட தெய்வமான கருமாரியை வணங்கினான். உழுது கொண்டு இருக்கையில் கலப்பை எதன் மீதோ பட்டு இரத்தம் பீரிட்டது. அப்போது ஒரு அசரீரி, பயப்படாதே, நான் அங்காள பரமேஸ்வரி, என்னை உழுது நான் இங்கு இருப்பதை உலகிற்கு எடுத்துக் காட்டிய நீ இனிமேல் எப்போதும் என்னையும் சிவனையும் பூஜிக்கும் பேறு பெற்றாய் எனக் கூறியது. சிறிது நேரத்தில் அங்கிருந்த மண்ணெல்லாம் விலகி புற்று தெரிந்தது. அதில் அம்மன் மல்லாந்து படுத்த நிலையில் இருந்தாள். இன்றும் இவ்வாலய கருவறையில் அன்னை அங்காள பரமேஸ்வரி கால் நீட்டி மல்லாந்த நிலையில் வாய் திறந்து பிரசவ காலத்தில் துடிக்கும் பெண்ணைப் போல காட்சியளிக்கிறாள். குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் பெண்கள் இவ்வாலயத்தில் அன்னையை வணங்கி தொட்டில் வாங்கி ஆலயத்தில் கட்டிவிட்டு செல்கிறார்கள். அதே போன்று குழந்தை தங்கள் வயிற்றில் உதயமானதும் சீமந்தம் போன்ற சடங்குகளை இவ்வாலயத்தில் வைத்தே நடத்தி அன்னையின் ஆசியை பெற்று சிறந்த குழந்தை செல்வத்தை அடைகிறார்கள். வேப்பிலை எலுமிச்சை மாலையை இங்குள்ள புற்றிற்கு சாற்றி வழிபடுகிறார்கள். இவ்வாலயத்தில் ஆடு பலியிடுதலும் நடைபெறுகிறது. மூலவர் அங்காள பரமேஸ்வரி சன்னதியின் முன் நந்தி பகவான் காட்சி தருகிறார். ஆலய கொடிமரத்தில் அன்னையின் திருமேனி காட்சி கிடைக்கப் பெறுகிறோம். பெண்கள் தங்கள் புடவை முந்தானையை அன்னையின் பாதத்தின் அருகே பிடித்து வேண்டுகின்றனர். அப்போது எலுமிச்சை பழம் பாதத்தில் இருந்து உருண்டு வந்து முந்தானையில் விழுந்தால் கேட்பது கிடைக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை. இவ்வாலயத்தில் சிவராத்திரி, மாசி மகத்தன்று, மயான கொள்ளை, ஆடி வெள்ளி, அமாவாசை ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 2 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அன்னை ஆலயத்திற்கு வந்து தரிசித்து அன்னையின் பூரண அருளை அனைவரும் பெற வேண்டும். ஓம் சக்தி. அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில், புட்லூர். மூலவர் பூங்காவனத்தம்மன் அங்காள பரமேஸ்வரி. தல விருட்சம் வேப்பமரம். பழமை 500 முதல் 1000 வருடங்களுக்கு முன். ஊர்
ராமாபுரம் என்னும் புட்லூர், மாவட்டம் திருவள்ளூர். என்ன நேயர்களே, மேல்மலையனூர், புட்லூர் இந்த 2 கோவில்லையும் அருள் புரிகிற அங்காள பரமேஸ்வரி அம்மனோட மகிமையை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. திருமண தடை, குழந்தையின்மைன்னு குடும்பத்தில் இருக்க பல பிரச்சனைகளுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி ஒரு பரிகார தலங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். शम्भो महादेव सदा शिवा